கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அவரை எப்பொழுது நீங்கள் உயர்த்தி காட்டுகின்றீர்களோ, அந்த உயர்த்தி காட்டுகின்றவர்களுடைய வாழ்க்கையிலே என்னை காண்பீர்கள் என்று ஆண்டவராய் இயேசு சொல்லுகின்றார். என்னை காணாத எந்த வீடும் பாழாக்கப்படும். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, ஆண்டுகள் தோறும் தகப்பனே நன்மையான ஆசீர்வாதத்தினாலே சபையை போஷிக்கிறவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலவெளியில் ஆண்டவரே, நம்முடைய ஜனங்களாம் நம்முடைய சமூகத்தை ஆண்டவரே நாங்கள் கூடி ஆராதிக்க முடியாது நீர் கொடுத்த இந்த அருமையான ஆண்டவரே பாக்கியத்துக்கு நமக்கு ஸ்தோத்திரம். தேவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலவெளியில் ஆண்டவரே எங்கள் மத்தியில் எழுந்தள்ளி வந்த ஆண்டவரே சபையுடைய ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, சகல ஆசீர்வாதத்தை சபைக்கு ஊற்றி ஆண்டவரே உடைய பிரசனம் ஆண்டவரே இறங்கி ஆண்டவரே சபையை போஷிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். தொடக்க முடிவரைக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தாவே பகுதி பகுதியாக நீ ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அத்தனையும் நாம் மையப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யாவரும் உட்காருவோம். பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 33. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 33. இந்த ஆண்டு முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல கருணையாய் இதுவரை கைவிடாமல் காத்து வந்தான் அந்த அன்பு தெய்வத்தின் அன்பை நினைத்தவர்களாய் இந்த கடைசி நாட்களில் நிற்கிறான நாம் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆட்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னால் புததை மனையை சோத்தாரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பில் பேரு வல்லமே. அல்லேலூயா, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பில் பேரு வல்லமே. இதுவரை கைவிடாமலே கண்மணி போலம்மை காத்தாரே, கவலைகள் நீக்கே கண்ணீர் துடைப்பார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னால் புததே மனையை சோத்தாரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வல்லமே. அல்லேலூயா, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வல்லமே. படகிலே படுத்தே உறங்கினாலும் கடும் புயல் அடித்தே கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தி அம்மை காப்பாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னால் புததை மனையை சோத்தாரி
பேரின்ப கீதங்கள் பாடல் புத்தகத்திலே பாடலன் 70. இந்த ஆண்டு முழுவதும் நம்மளை வழிநடத்தி வந்தான அந்த மகத்துவமுள்ள தேவன் நம்முடைய தனிமையில், நம்முடைய வறுமையில், எல்லா சூழ்நிலையெல்லாம் நம்மளோடு கூட இருந்து அவருடைய அன்பை நமக்கு தந்து நாள்தோறும் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வந்தான அந்த தேவனை அவருடைய அன்பை நினைத்து இந்த பாடலை நாம் பாடுவோம். ஓ எந்தன் இயேசுவே, உம் அன்பை நினைக்கையில் இதயம் மகிழ்ந்து பாடுதே, என் நினைவும் உம்மை தேடுதே. இதயம் மகிழ்ந்து பாடுதே, என் நினைவும் உம்மை தேடுதே. ஓ எந்தன் இயேசுவே, கவலை எனக்கில்லை, காத்திடும் தெய்வம் நீ. கவலை எனக்கில்லை, காத்திடும் தெய்வம் நீ. எந்தன் பலனே, எந்தன் துணையே, என்ன என்றும் நடத்துவே. எந்தன் பலனே, எந்தன் துணையே, என்ன என்றும் நடத்துவே. உமக்கே என்றும் ஆராதனை, உயிருள்ள நாள் வரை. உமக்கே என்றும் ஆராதனை, உயிருள்ள நாள் வரை. ஓ எந்தன் இயேசுவே, உம் அன்பை நினைக்கையில் இதயம் மகிழ்ந்து பாடுதே, என் நினைவும் உம்மை தேடுதே. இதயம் மகிழ்ந்து பாடுதே, என் நினைவும் உம்மை தேடுதே. ஓ எந்தன் இயேசுவே, சோதனை சூழ்கையில் தாங்குவோம் கிருபையே. சோதனை சூழ்கையில் தாங்குவோம் கிருபையே. உம்மை நம்பும் எந்தன் வாழ்வை உயர்த்தி மகிழ செய்வீரே. உம்மை நம்பும் எந்தன் வாழ்வை உயர்த்தி மகிழ செய்வீரே. உமக்கே என்றும் ஆராதனை, உயிருள்ள நாள் வரை. உமக்கே என்றும் ஆராதனை, உயிருள்ள நாள் வரை. ஓ
எனக்கும் உதவாத பாவியாம் என்னையும் உமக்கு உகந்த தூய உடலாய் தூய்மையாக்கே மகிழ்கின்றேன். உமக்கு உகந்த தூய உடலாய் தூய்மையாக்கே மகிழ்கின்றேன். உமக்கு என்றும் ஆராதனை உயிருள்ள நாள் வரை. உமக்கு என்றும் ஆராதனை உயிருள்ள நாள் வரை. ஓ எந்தன் இயேசுவே, உம் அன்பை நினைக்கையில் இதயம் மகிழ்ந்து பாடுதே. என் நினைவோம் உம்மை தேடுதே. இதயம் மகிழ்ந்து பாடுதே. என் நினைவோம் உம்மை தேடுதே. ஓ எந்தன் இயேசுவே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். என் நினைவாய் இருப்பவரே, உந்தன் சாயலாய் நானும் மாற. என் நினைவாய் இருப்பவரே, உந்தன் சாயலாய் நானும் மாற. உமக்கு என்றும் ஆராதனை உயிருள்ள நாள் வரை. உமக்கு என்றும் ஆராதனை உயிருள்ள நாள் வரை. ஓ எந்தன் இயேசுவே, உம் அன்பை நினைக்கையில் இதயம் மகிழ்ந்து பாடுதே. என் நினைவோம் உம்மை தேடுதே. இதயம் மகிழ்ந்து பாடுதே. என் நினைவும் உம்மை தேடுதே. ஓ எந்தன் இயேசுவே. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து வாசி. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவளை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாது இருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் எருசலேமை பார்த்து அவருடைய அந்த அவர் காட்டி கொடுக்கப்படக்கூடிய அவருடைய நேரம் நெருங்குகின்ற அந்த நேரத்திலே அவர் எருசலேமைக்காக கண்ணீர் விடுகின்றார். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாய் நான் எத்தனையோ தரம் உன்னை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன், ஆசையாயிருந்தேன், விருப்பமாயிருந்தேன். ஆனால் உனக்கோ மனதில்லாமல் போயிற்று. இந்த வருடத்திலே, இந்த கடைசி வாரத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி நாங்கள் ஆராய்ந்து நிதானிக்க வேண்டிய தேவை உள்ள ஜனங்களாய் இருக்கின்றோம்.
கர்த்தர் அந்த கடைசி இந்த வருடத்தை முடிக்கப் போகின்ற இந்த காலத்திலே நம்மை பார்த்து அவர் எருசலேமை பார்த்து சொல்லுவதைப் போல, உன்னை எத்தனை தரம் நான் என் சிறகுகளின் கீழே உன்னை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன், ஆனால் நீ எத்தனை தரம் மனதில்லாமல் அந்த என்னுடைய சமூகத்தை விட்டு நீ விலகி போனாய். இல்லாவிட்டால் என்னுடைய சமூகத்துக்குள் வராமல் எத்தனை தரம் உன்னுடைய வாழ்க்கையை நீ அசட்டை பண்ணினாய், எங்கெல்லாம் அசட்டை பண்ணினாய். ஆகையால் அவ்வாறான ஒரு பாரத்தை ஆண்டவர் சொல்லி, இந்த வாழ்க்கையிலே இப்படியெல்லாம் நீ மனதில்லாமல் போய் இருந்தபடியினாலே உன்னுடைய வீடு அது என்ன செய்யப்பட்டது, பாழாக்கப்பட்டு விட்டதே. அவர் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வீடு பாழாக்கப்பட்டது. ஏன் பாழாக்கப்பட்டது? நான் உன்னை கூட்டி சேர்க்கின்ற படிக்கு, என்னோடு கூட உன்னை வைத்து கொள்ளும்படிக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள், எத்தனையோ சூழ்நிலைகளிலே நான் உன்னை கூட்டி சேர்த்த விரும்பினேன். ஆனால் நீ அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம், அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் என்னை விட்டு நீ சிதறி தாறுமாறாய் உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய இச்சைகளுக்கும், உன்னுடைய ஆசைகளுக்கும், உன்னுடைய சுயத்துக்கும், உன்னுடைய மாம்ச இச்சைகளுக்கும், இந்த உலகத்தின் ஆசைகளுக்கும், பாவத்துக்கும் உன்னை நீ விலக்கி அதற்குள்ளே ஒப்பு கொடுக்கின்ற வாழ்க்கையிலே நீ போனபடியினாலே இந்த வீடு பாழாகி விட்டது. பாழாகின வீட்டிலே யாரும் குடியிருக்காத வீடு தான் பாழான வீடு. அப்படியென்றால் இது எந்த பாழான வீடு? அங்கே ஆண்டவர் இல்லை, சிறகுகளுக்குள்ளே குஞ்சு இல்லை. ஆகையால் அந்த ஆண்டவர் வாசம் செய்யாத எந்த வாழ்க்கையும் பாழாக்கப்பட்ட வாழ்க்கை. நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, கணவன் மனைவி உறவிலே ஆண்டவர் வாசம் செய்யவில்லை என்றால் அந்த குடும்ப வாழ்வு பாழாக்கப்பட்ட வாழ்வு. பிள்ளைகள் பெற்றோருடைய உறவிலே ஆண்டவர் வாசம் செய்யவில்லை என்றால் அந்த பிள்ளை பெற்றோருடைய உறவும் பாழாக்கப்பட்ட வாழ்வு. இந்த நாம் செய்கின்ற வேலை ஸ்தலங்கள், தொழில்கள், தொழில் புரிகின்ற இடங்கள், அங்கு ஆண்டவர் இல்லை என்றால் அந்த இடங்களும் பாழாக்கப்பட்ட வாழ்வுதான். சமூகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு இல்லை என்றால் இந்த சமூகத்திலே நாம் வாழ்கின்ற வாழ்வும் பாழாக்கப்பட்ட வாழ்வுதான். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இல்லை என்றால் இந்த தனிப்பட்ட வாழ்வும், இந்த சரீரம், இந்த ஆண்டவர் தங்கும் ஆலயம் எல்லாமே பாழாக்கப்பட்ட வாழ்வுதான். எல்லாமே பாழாக்கப்பட்டு வாழ்வாக ஏன் மாறுகின்றது என்று சொல்லி சொன்னார். அந்த இடத்திலே ஆண்டவர் நம்மை சிறகுகளின் கீழே அவருடைய பாதுகாப்புக்குள்ளே, அவருடைய சமூகத்துக்குள்ளே, அவருடைய பரிசுத்தத்துக்குள்ளே, அவருடைய ரட்சிப்புக்குள்ளே எங்களை கூட்டி சேர்க்கும்படிக்கு அவர் பிரயாசப்படும் பொழுதெல்லாம் நீ உன்னுடைய சுயத்துக்கும், உன்னுடைய மாம்ச இச்சைகளுக்கும், இந்த உலகத்தின் ஆசைகளுக்கும் நீ இடம் கொடுத்து எத்தனையோ தரம் அவ்வாறு நீ போய் 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 கண்டே இருந்தபடியினாலே உன்னுடைய வீடு பாழாக்கப்பட்டு விட்டது. ஆகையால் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உறவு வாழ்க்கையிலே ஆண்டவர் இல்லை, நீங்கள் செய்கின்ற தொழில்களோ இல்லாவிட்டால் வேலை ஸ்தலங்களிலேயோ பாடசாலை வாழ்க்கையிலேயோ அங்கே தெய்வம் அங்கு இல்லை. இந்த உலகத்திலே நீங்கள் பிரவேசிக்கின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் அங்கே ஆண்டவர் இல்லை. எல்லாமே பாழாக்கப்பட்ட வாழ்வு, பாழடைந்து கிடக்கின்றது. ஆகையால் இந்த இவ்வாறு உன் வீடு பாழாக்கப்படும் என்று அவ்வாறு சொன்ன ஆண்டவர், அங்கே வசனத்தை நாம் வாசிப்போம். 39. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும்
என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இவ்வாறான வாழ்வெல்லாம் ஏன் பாழாக்கப்படுகின்றது? பாருங்கள், கணவன் மனைவி உறவிலே நல்ல ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு வெறுமை, ஒரு மகிழ்ச்சி இல்லாத குடும்ப உறவை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, இல்லாவற்றால் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் உள்ள உறவிலே நல்ல ஒற்றுமை இல்லை, நல்ல ஐக்கியம் இல்லை, நல்ல அன்பில்லை, எல்லாம் ஏதோ ஓடும் புளியம்பழத்தை போல வாழ்கின்ற அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு. இல்லாவிட்டால் செய்கின்ற வேலை ஸ்தலங்களிலேயோ தொழில் புரிகின்ற இடங்களிலேயோ அங்கே தெய்வம் அங்கே மகிமைப்படுகின்ற அந்த வாழ்வில்லாமல் முறுமுறுப்பு, அங்கே குறை சொல்லுதல், இல்லாவிட்டால் தீமைக்கு தீமை, பதிலுக்கு பதில், இல்லாவிட்டால் தனக்கு ஏதாவது அநியாயம் தொழிலிலே செய்துவிட்டால் அதில் நிமித்தம் பகை, இது நிமித்தம் தீமைக்கு தீமை, இப்படிப்பட்ட இவ்வாறான ஜீவியம், இவ்வாறான ஒரு வாழ்வெல்லாம் எங்கே உருவாகிறது என்றால் அந்த வீடு பாழடைந்து கிடக்கின்றது. அங்கே ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் சொல்லுகின்றார், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீ எப்போ சொல்லுகின்றாயோ அப்பொழுதுதான் அங்கு நான் வருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தெய்வம் ஆண்டவர் இயேசு எங்கே வாழ விரும்புகின்றார்? இந்த வருடத்தின் கடைசி இந்த வாரத்திலே நாம் ஆழமாய் சிந்திக்க வேண்டிய காரியம், நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளை, அதாவது குடும்ப உறவாக இருக்கலாம், வேலை ஸ்தலங்களாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம், இந்த சமூகத்திலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கையாக இருக்கலாம், எல்லா துறைகளிலும் எல்லா இடங்களிலும் அந்த இடங்களிலெல்லாம் ஆண்டவர் அங்கு இருக்கின்றாரா? என்னை காணாதிருப்பீர்கள். அங்கு இயேசு, அந்த வாழ்விலே இயேசு இல்லை என்றால் என்ன நடக்கும்? அது பாழான வாழ்வு. இயேசு எப்போது அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் இயேசு எப்போது இருக்க முடியும் என்றால், கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வரும் வரைக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வம் மகிமைப்பட வேண்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே தேவன் மகிமைப்பட வேண்டும். நீங்கள் தொழில் புரிகின்ற, தொழில் செய்கின்ற, இல்லாவிட்டால் வேலை செய்கின்ற இடங்களிலே தேவன் மகிமைப்பட வேண்டும், ஆண்டவரை இயேசு மகிமைப்பட வேண்டும். இல்லாவிட்டால் இந்த சமூகத்திலே நாம் அவிசுவாசியின் மத்தியிலோ, இல்லாவிட்டால் இந்த சமூகத்திலே நாம் வாழ்கின்ற இடங்களிலெல்லாம் தேவன் மகிமைப்பட வேண்டும். கணவன் மனைவி உறவிலே தேவன் மகிமைப்பட வேண்டும். பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே தேவன் மகிமைப்பட வேண்டும். சகோதர சகோதரிகளுடைய உறவிலே, அன்பிலே, ஒருமைப்பாட்டிலே தேவன் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு மகிமைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அவரை எப்பொழுது நீங்கள் உயர்த்தி காட்டுகின்றீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், சோதனைகள், பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் இதெல்லாம் வரும்பொழுதெல்லாம் அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அந்த வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தி அவரை தூசிக்காதபடிக்கு, அவருடைய நாமத்துக்கு அவகீர்த்தி உண்டாகாதபடிக்கு, அவருடைய நாமத்துக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு, சாட்சியற்ற ஜீவியம் ஜீவித்து சாட்சி இல்லாத வாழ்க்கையை வெளிப்படுத்தி கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கும் அவருடைய சபைக்கும் அவருடைய சத்தியத்திற்கும் இடையூறு இடரலாய் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று எந்த சோதனைகள் துன்பங்கள் வரும்போது அந்த நாமத்தை எங்கெல்லாம் உயர்த்தி காட்டுகின்றோமோ அந்த உயர்த்தி காட்டுகின்றவர்களுடைய வாழ்க்கையிலே என்னை காண்பீர்கள் என்று ஆண்டவராய் இயேசு சொல்லுகின்றார். அந்த இடத்திலே தான் நீங்கள் என்னை காண்பீர்கள். அப்படி நீங்கள் உயர்த்தி காட்டவில்லை என்றால் அந்த இடத்திலே நீங்கள் என்னை காண மாட்டீர்கள். என்னை காணாத எந்த வீடும் பாழாக்கப்படும். எத்தனை வருடங்கள் ஆண்டவரே நாம் காணாமல் வாழ்கின்ற வாழ்விலே எத்தனை காலம் பாழாக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கின்றது. அந்தரங்க வாழ்க்கையிலே இருதயங்கள் பாழாக்கப்பட்டிருக்கின்றது. தெய்வ பயம் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வில்லை, கர்த்தரை தேடுகின்ற வாஞ்சை இல்லை, எல்லாமே அந்த இருதயம் அங்கே பாழாக்கப்பட்டு இருக்கின்றது. அங்கே ஆண்டவர் இல்லை. ஏன்? அங்கே தேவன் மகிமைப்படும்படிக்கு வாழ்க்கையிலே தெய்வத்தை உயர்த்தி வைக்கவில்லையே. சகேயுவனுடைய வீட்டிற்குள்ள இயேசு போனார். அங்கே போகும்பொழுது சகேயு தேவனை உயர்த்தினார், தேவனை இயேசுவை உயர்த்தினார், தேவனை மகிமைப்படுத்தினார். தன்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு
தன்னுடைய காரியங்களை எல்லாம் சரி செய்து தான் தேவனுக்கு முன்பாக ஒரு நீதிமானாய் மாறும்படிக்கு தன்னுடைய காரியங்கள் எல்லாம் சரி செய்து அவர் வாழ்ந்து அங்கே தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இங்கே இப்போது நான் என்றென்றைக்கும் இங்கே உன்னுடன் தங்க வேண்டும், இந்த இடத்திலே நான் வாசம் பண்ண வேண்டும். சகையுடைய வீடு பாழாக்கப்பட்டிருந்தது. அநீதியினாலும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் அநியாயத்தினாலும் சகையனுடைய வாழ்வு சீர்கட்டு பாவியாயிருந்தார். சகையனுடைய வாழ்வே பாழடைந்திருந்தது. இயேசுவை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எங்கே இயேசுவை காண முடியும்? என்னை காணாதிருப்பீர்கள், உங்கள் வீடு பாழடைந்து நிற்கும் வரைக்கும் என்னை காணாதிருப்பீர்கள். என்னை எப்போது உயர்த்துகின்றீர்களோ, என்னை எப்போது மகிமைப்படுத்துகிறீர்களோ, அப்பொழுதுதான் நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று சொன்னதை போல சகையனுடைய வாழ்க்கையிலே சகையோ ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டிலே தங்க வேண்டும், அங்கே தங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே சகையோ அந்த வீட்டிற்கு போன உடனே இயேசுவை வாழ்வையிலே மகிமைப்படுத்தினார். தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு ஆண்டவருக்குள்ளே தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து மகிமைப்படும் பொழுதுதான் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பு? என்றென்றைக்கும் என்னை காண்பாய், என்றென்றைக்கும் நான் இந்த இடத்திலே வாசம் பண்ணுவேன், இந்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுவேன். இதுவரைக்கும் பாழாக்கப்பட்ட உன்னுடைய வாழ்விலே இனி நான் தான் வாசம் செய்ய போகின்றேன். இதையெல்லாம் துப்புரவாக்கி தூய்மையாக்கி ஆண்டவர் எல்லாம் பாழடைந்த வீடு பாழடைந்து கிடந்தார், அநேக சுத்தம் செய்ய வேண்டி இருக்கின்றது. ஆகையால் அதையெல்லாம் இயேசு அங்கே சுத்தம் செய்யத்தக்கதற்கு ஏதுவான வாழ்வை கொடுத்து அங்கே வாசம் செய்ய விரும்பினார். எங்களுடைய ஜீவியத்திலே அது ஏன் பாழடைகின்றது? பாவங்களினால் பாழடைகின்றது. எங்களுடைய இச்சைகளினாலே பாழடைகின்றது, எங்களுடைய ஆசைகளினால் பாழடைகிறது. இந்த உலகத்திலே இந்த வீட்டை நாம் கடந்த ஒரு வாரத்திலே தியானித்ததை போல இந்த வீட்டை நாம் பாழாக்கி விட்டு கர்த்தருடைய வீட்டை நாம் பாழாக்கி விட்டு நம்முடைய சொந்த வீட்டை கட்டிக்கொண்டு போய்கொண்டிருந்தால் இந்த உலகத்திலே எத்தனை வருடம்தான் கட்ட முடியும்? மிஞ்சி போனால் தாவீது சொல்லுவதைப் போல மனுஷனுடைய ஆயுசு காலம் 70, பலத்தின் மிகுதியினால் 80, ஒருவேளை 90 கூட இருக்கட்டும், 100 கூட இருக்கட்டும், 100 வயது கூட வாழ்ந்து கொண்டு இந்த வீட்டை பாழாக்கி கொண்டு கர்த்தர் தங்குகின்ற இடத்தை, வாசஸ்தலத்தை தேவன் ஆண்டவராய் இயேசு தங்குகின்ற இந்த வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையிலேயோ தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ சமூகத்திலேயோ விசுவாச வாழ்க்கையிலேயோ இதையெல்லாம் பாழாக்கி வாழ்ந்து கொண்டு பாழாக்கி விட்டு இந்த சொந்த வீட்டை கட்டி இதிலே குடியிருந்து வாழ்ந்து கொண்டு மரித்து விட்டால் என்ன மேன்மை இருக்கின்றது? என்ன பலன் இருக்கின்றது? ஒரு பலனுமே இல்லை. மனிதன் அதையெல்லாம் சிந்திப்பதில்லை. நாம் அவ்வாறான சிந்தனையுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த சந்தர்ப்பத்தை எருசலேமை பார்த்து சொல்லுவதைப் போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பதைப் போல் எத்தனை தரம் நான் உன்னை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன். உன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை தரம் நான் உன்னோடு பேசினேன், எத்தனை தரம் ஒரு காரியத்தை குறித்து உனக்கு நான் போதித்தேன், எத்தனை தரம் நீ செய்கின்ற ஒரு பலவீனத்தை தவறை அதை சரி செய்யும்படிக்கு உன்னோட எவ்வளவு தடம் நான் பேசினேன், எவ்வளவு உனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தேன், உணர்வுள்ள ஆவியை தந்தேன், எத்தனை கிருபையை தந்தேன், எவ்வளவு இரக்கத்தை தந்தேன், எவ்வளவு மன்னிப்பை தந்தேன், எவ்வளவு நம்பிக்கையை தந்தேன். இப்படியெல்லாம் உனக்கு எத்தனை தரம் கூட்டி சேர்க்க நான் மனதாக இருந்து இதையெல்லாம் உனக்கு செய்யும் பொழுதெல்லாம் நீ எல்லாவற்றையுமே உதறி தள்ளி அசட்டை செய்து உன்னுடைய வாழ்க்கையிலே நீ உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ போய்கொண்டிருந்து இந்த வீட்டை பாழாக்கி விட்டாயே. இதை மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த வீட்டிலே நான் குடியிருக்க விரும்புகின்றேன், இங்கே நான் தங்க விரும்புகின்றேன். ஆகையால் நீ எப்பொழுது என்னை காண முடியும்? கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆண்டவரை உயர்த்துங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே தேவனை உயர்த்தி வாழுங்கள். தேவனை மட்டும் உயர்த்துங்கள். பணத்தை உயர்த்தி வைக்காதீர்கள், பொருளை உயர்த்தி வைக்காதீர்கள். இந்த உலகத்தின் சொந்த பந்தம், பாச நேசம், இந்த உறவுகளை உயர்த்தி வைக்காதீர்கள். இந்த உலகத்தின் ஆசை, இச்சைகள், விருப்பங்கள் இவைகளை உயர்த்தி வைக்காதீர்கள். மாயைகளை உயர்த்தாதீர்கள். உங்களுடைய சுயத்தை உயர்த்தி பிடிக்காதீர்கள். தேவனை உயர்த்துங்கள், தேவனை உயர்த்துங்கள். அவனுடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நீங்கள் துன்பங்கள் சோதனைகளிலே அவரை நீங்கள் மகிமைப்படுத்தி உயர்த்தி நீங்கள் தேவநாம மகிமைக்காய் வாழுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என்னை காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இவ்வாறு ஒருவருடைய வாழ்க்கையிலே அவருடைய நடந்த காரியத்தை இவ்வாறு சொல்லுவார்கள். அவருடைய சம்பவம் ஒரு கதையை போன்று ஒரு
ஒருவர் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வீட்டிலே அவரை வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினாராம். அவருடைய வீட்டுக்கு தங்க வேண்டும் என்று விரும்பினாராம். அவ்வாறு ஒரு தடவை அவர் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நீர் என் வீட்டிலே வந்து தங்க வேண்டும் என்று கேட்டாராம். இயேசு சந்தோஷமாய் வருகிறேன் என்றாராம். அவருடைய வீடு பெரிய வீடு, நிறைய ரூம்கள் இருக்கிறது. அப்போது இயேசுவை அவர் கூட்டி கண்டு போய், இங்கே தயவுசெய்து கீழே குனிந்து, பின்னே கதிரையில் இருக்கிற நீங்கள் கீழே குனிஞ்சு என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? இங்கே எல்லாம் நிமிர்ந்துருங்க. இங்கே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஏதோ சோம்பேறிகளைப் போல, இல்லாவிட்டால் நித்திரை தூங்குகிற போல அவ்வாறெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை அலட்சியமாய் அற்பமாய் எண்ணாதீர்கள். இது கூட பாழடைந்த வீட்டுக்கு ஒப்பான வாழ்வுதான். பாழடைந்து கொண்டே இருக்காதீர்கள். பாழடைந்த வாழ்வை சீர்படுத்துங்கள். வருடத்தின் கடைசியிலே சிந்தனை செய்து வாழ்வை சீர்படுத்துங்கள். இல்லாவிட்டால் என்றென்றைக்கும் இதுவரை என்னை காணாதிருப்பீர்கள் என்று கடைசியிலே வாழ்க்கையிலே இயேசுவையே காணாத ஒரு வாழ்வை போல போய்விட முடியும். நீங்கள் சபைக்கு வந்து இங்கே ஆராதனைக்கு வந்து இங்கே உட்கார்ந்து விட்டு போவதனாலே இயேசுவை காண முடியாது. இயேசுவை மகிமைப்படுத்தி வாழுகின்ற வாழ்விலே தான் இயேசுவை காண வேண்டும். ஆகையால் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது அங்கே நன்றாக நிமிர்ந்து பேசுகிறவருக்கு செவி கொடுங்கள். நீங்கள் செவி கொடுக்காமல் விட்டால் வாழ்வு சீரழிந்து பாழாகி போய்விடும். ஆகையால் குனிந்து தலையை கீழே குனிந்து கொண்டு என்ன செய்கிறீர்கள், ஏதோ செய்கிறீர்கள் தெரியவில்லை, குனிந்து கொண்டு ஒன்றும் செய்யாதீர்கள். அங்கே கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய தெளிந்த சிந்தனையோடு உட்கார பழகுங்கள். அந்த வீட்டிலே கூட்டி கொண்டு போய் அவர் என்ன செய்தார்? இயேசுவை கொண்டு போய் ஒரு ரூமிலே கூட்டி கொண்டு போய் அவரை இயேசுவே நீர் இந்த ரூமில் இந்த அறையிலே நீர் எப்போதும் இருக்க வேண்டும், இது உமக்கென்று கொடுக்கப்பட்ட அறை என்று சொல்லி அந்த அறைக்குள்ளே கொண்டே விட்டு அந்த அறையை அவர் பூட்டி விட்டு அவர் சென்றாராம். அவ்வாறு அவர் வரும்பொழுது அங்கே வெளியிலே உள்ள அந்த அறை, அந்த வெளி கதவிலே ஒருவர் தட்டுகிற சத்தம் கேட்டதாம். என்ன சத்தம் என்று அவர் வெளியே ஓடி வந்து கதவை திறந்து பார்த்தால் அங்கே பிசாசு நின்று கொண்டிருக்கின்றானாம். என்ன என்று கேட்க, நான் உள்ளே வரப்போகின்றேன் என்றார். இல்லை இல்லை, இங்கே இயேசு இருக்கின்றார், நீ வர முடியாது என்றார். இல்லை, நான் வரப்போகின்றேன் என்றார். அவர் பலவந்தம் பண்ணி அந்த கதவை அவர் பூட்டி விட்டார். போராடி பூட்டி விட்டார். கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப அங்கே மறுபடி கொஞ்ச நேரத்தால் வந்தாராம். வந்து மறுபடி பார்த்தால் பிசாசு. இவ்வாறு அவன் தொடர்ச்சியாக பிசாசு வந்து அவர் பிசாசோடு போராடி பலவந்தம் பண்ணி கதவை அங்கே வில்லங்கமாய் பூட்டி இவ்வாறெல்லாம் செய்து களைத்து போய் கடைசியிலே ஆண்டவரிடத்திலே வந்து ஆண்டவரிடத்திலே சொன்னாராம், ஆண்டவரே நீர் தங்குகின்ற வீட்டிலே எப்படி பிசாசு வர முடியும்? இதோ நான் போராடி களைத்து போய்விட்டேன், பிசாசு இதுக்குள்ளே வர முயற்சி செய்கின்றான், அவ்வாறு ஏன் நடக்கின்றது என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனு பதில் சொன்னாராம், நீ உன்னுடைய வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கிறது என்று கேட்டாராம். அவனும் இருக்கிற அறையினுடைய எண்ணிக்கையை சொன்னாராம். 5ஓ 6ஓ சொன்னான். அவ்வாறு சொல்லும் பொழுது சொன்னார், நீ எனக்கு எத்தனை அறையை கொடுத்தாய் என்று கேட்டாராம். உமக்கு இந்த ஒரு அறையை கொடுத்தேன் என்றார். அப்படி என்றால் உனக்கு மீதி இருக்கிற 5 அறைகளும் நான் வாசம் செய்யாத அறைகள் தானே, நான் இருக்காத இடம் தானே. நான் இருக்காத இடத்திலெல்லாம் பிசாசு அவன் இருக்கத்தான் செய்வான், பிசாசு வரத்தான் செய்வான். நீ எப்படி போராடினாலும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒன்று நடக்காது. உன்னுடைய முழு வீட்டுக்குமே என்னைக்கு இடம் கொடுத்திருந்திருந்தால் அவன் வரமாட்டான். நீ ஒரு ரூமைத்தான் எனக்கு கொடுத்தாய் என்று சொல்லும் பொழுதுதான் அவன் உடனே சிந்தனை அடைந்து உடனே சொன்னான், ஆண்டவரே நீர் இந்த முழு வீட்டிலுமே நீர் வாசம் செய்யும் என்று அவன் அவ்வாறு இயேசுவுக்கு அந்த முழு தன்னுடைய வீட்டையும் கொடுத்து விட்டானாம். இந்த காரியம் எதற்கு ஒப்பானதென்றால், ஒருவருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விஷயத்தை நாம் ஆண்டவருக்கு சரியாக செய்து கொண்டு போகின்றோம். ஆனால் இன்னொரு விஷயத்தை அதை நாம் சரியாக செய்யாமல் போய்கின்றிருக்கிறோம். ஒரு பாவத்தை நாம் ஜெயிக்கும்படிக்கு ஆர்வம் கொள்ளுகின்றோம். ஆனால் இன்னொரு பாவத்தை ஜெயிக்கும்படிக்கு அதில் ஆர்வம் இல்லாமல் அதை செய்யும்படிக்கு விருப்பம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். இப்படி வாழ்க்கை இருந்தால் அங்கு என்ன நடக்கும்? அங்கு நிச்சயமாய் பிசாசு அங்கு கிரியை செய்யத்தான் செய்வான். பிசாசு அவருடைய வாழ்க்கையிலே தலை தூக்கத்தான் செய்வான். அப்படிப்பட்ட தலை தூக்குகின்ற வாழ்வு அங்கே வரும் பொழுது அங்கே என்ன நடக்கும்? அங்கே
ஆண்டவர் சொல்வதைப் போல என்னை காணாதிருப்பீர்கள். இயேசுவை நாம் ஏதோ ஒரு கொஞ்ச வாழ்க்கைக்குள்ளே மட்டும் வைத்து கொண்டு இருந்தால் காரியம் சாத்தியமாகாது. அவன் நித்திய ஜீவனை பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நீ கற்பனையை கைக்கொள் என்றார். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், இந்த குறை இருக்கிறது, இதை நீ சரிசெய் என்றார். அவனால் அதை செய்ய முடியவில்லை. அவன் துக்கத்தோடே போனான் என்று பார்க்கின்றோம். அவனால் இயேசுவை பார்க்க முடியவில்லை, இயேசுவை காண முடியவில்லை. ஆனால் இவ்வாறான ஒரு ஜீவியத்தை போலதான் எங்கே எந்த வாழ்க்கை பாழடைந்திருக்கின்றது, அதை சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அங்கே ஆண்டவர் என்னை கூட்டி சேர்க்கும்படிக்கு மனதாக இருக்கின்ற அந்த வாழ்க்கையில் எல்லாம் எதை பாழடைய விட்டு கொண்டிருக்கின்றேன்? அது நம்முடைய சுயம். இந்த சுயத்திலே நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமா? இந்த மாமிசத்தின் இச்சைகளிலே, இந்த சூழ்நிலைகளிலே சோதிக்கப்படும் பொழுது நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமா? பண விஷயத்திலே நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமா? பொருள் விஷயத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமா? இல்லாவிட்டால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள் மூலமாக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமா? கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று எப்போது அவரை உயர்த்துகின்றோமோ அப்போதுதான் என்னை காண்பீர்கள். அதுவரைக்கும் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள். தேவனை மகிமைப்படுத்தி வாழாத உங்கள் வாழ்க்கையிலே அந்த வாழ்வெல்லாம் பாழடைந்த வீடு. ஆகையாலே தான் ஆண்டவர் இவ்வாறு யாத்திரையாமத்திலே நாம் பார்க்கின்றோம். யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். மண்ணினாலே பலிப்புடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இங்கே பார்க்கின்றோம், ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக இன்றைக்கு உலகத்திலே எல்லா விசுவாசிகள் சொல்லக்கூடியவர்களோ அவிசுவாசிகள்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லோரும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க. ஒவ்வொரு வருடம் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவற்ற ஆசீர்வாதம் வேண்டும், ஆண்டவற்ற ஆசீர்வாதம் வேண்டும் என்று நாம் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். அது தவறல்ல. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் ஆசீர்வதிக்காவிட்டால் எந்த வாழ்க்கையிலும் நாம் ஒருபோதும் திருப்தி கொண்டு வாழ முடியாது. ஆகையால் அவருடைய ஆசீர்வாதம் தேவை. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை எங்கே நாம் பெற்றுக்கொள்ள முடியும், எப்போது பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் என்னை காண வேண்டும். என்னை நீங்கள் கண்டால்தான் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது இயேசுவை காண வேண்டும். அந்த இயேசுவை காண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுகிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் நீ எங்கெல்லாம் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகின்றாயோ, உயர்த்தி வைத்து காட்டுகின்றாயோ, அங்கு நான் உன்னிடத்திலே வருவேன். அல்லேலூயா. அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் எதிர்கால வாழ்க்கையாக இருக்கலாம், வாலிப பிராயத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்காலமாக இருக்கலாம், நீங்கள் தொழில் புரிகின்ற தொழில் செய்கின்ற வாழ்க்கையாக காரியங்களாக இருக்கலாம். இந்த பூமியிலே இந்த சமூகத்திலே நாம் செய்யப்படக்கூடிய எந்த முயற்சிகளாக இருக்கலாம், அது எப்பேற்பட்ட துறைகளாக இருக்கலாம், அது சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகளாய் கூட இருக்கலாம், வேதனைகளாய் கூட இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், கஷ்டங்களாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலைகளிலும் என்னுடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துவாயாக இருந்தால், உன்னுடைய மனைவியை விட, உன்னுடைய பிள்ளைகளை விட, உன்னுடைய பெற்றோரை விட, உனக்குண்டான பொன்னை விட, பொருளை விட, பணத்தை விட, இந்த உலகத்தை விட, உன்னை விட அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அவர் மகிமைப்பட வேண்டும் என்று உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலும் வெளியரங்க வாழ்க்கையிலும் உன்னுடைய முழு ஜீவியத்திலும் உன் பொருளாலும் உன் விளைவாலும் உன் முதற் பலனாலும் கர்த்தரை நீ கனம் பண்ணி வாழும்படிக்கு எங்கெல்லாம் அந்த நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துகின்றாயோ, அது எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் வருவேன், அந்த இடத்திலே நான் உன்னிடத்திலே வருவேன். அப்பொழுது நீ என்னை காண்பாய். என்னை நீ எப்போது காண்கின்றாயோ அப்பொழுதுதான் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆண்டவரை காண மோசே ஆசைப்பட்டார்.
உம்மை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆண்டவர் சொன்னார், என்னை கண்டவன் ஒருவனும் பூமியில் உயிரோடு இருக்க முடியாது, ஆனாலும் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். நீ என்னுடைய முகத்தை பார்க்க மாட்டாய், என்னுடைய முதுகை பார்ப்பாய், என்னுடைய பின்பகுதியை பார்ப்பாய் என்று மோசையை ஒரு கண்மலை வெடிப்புக்குள்ளே ஆண்டவர் வைத்து தன்னுடைய கரங்களினால் மறைத்து கொண்டு அவர் மோசையை கடந்து சென்றார். மோசையை கடந்து செல்லும் பொழுது மோசே எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் தெரியுமா? அந்த இடத்திலே அதை கடந்து செல்லும் பொழுதே மோசே சொல்லுகிறார், கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் இரக்கமும் உள்ளவர், அவர் 1000 தலைமுறை வரைக்கும் அவர் இரக்கம் செய்கின்றார் என்று மோசே அப்படி கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டு அவரும் கர்த்தருடைய தயையெல்லாம் மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளத்தக்கதற்கு எதுவாக ஆசீர்வதிக்கப்பட்டாரே. இதுதான் ஆசீர்வாதம். மனுஷன் பணத்தினால் பொருளினால் இல்லாவிட்டால் தன்னுடைய செல்வாக்கினால் தன்னுடைய பதவியினால் தனக்குண்டான கனத்தினால் தேடிக்கொள்வது ஆசீர்வாதம் அல்ல. அது எல்லாம் பூமிக்குரிய ஐஸ்வர்யம், பூமிக்குரிய மகிமை, உலகத்தின் மகிமை. அந்த உலகத்தின் மகிமை எல்லாம் ஒளிந்து போகும். உலகத்தின் மகிமை தேவனுடைய மகிமைக்கு ஒப்பட்டதல்ல. அந்த உலகத்தின் மகிமையெல்லாம் புல்லை போலவும் பூவை போலவும் ஒளிந்து போகும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகின்றார். அதெல்லாம் உலக மகிமை, அதெல்லாம் போய்விடும். ஆனால் கர்த்தருடைய அந்த மகிமை, அந்த வாழ்வு இருக்கின்றதே, அந்த வாழ்வினாலே ஆசீர்வதிக்கப்படுகின்ற அந்த ஆசீர்வாதம் தான் வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் சிறுபிராயத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தராலே பெற்றால் அவர்கள் வாலிப பிராயம் இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் பாக்கியமுள்ளவர்களாக இருப்பார்கள். அன்பார்ந்த சௌரிகளே, உங்களுக்கு நான் ஆண்டவர் சொல்லுவதைப் போல கோழிதன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பதைப் போல உங்களை கூட்டி சேர்க்க மனதாய் இருக்கின்றேன் என்று சொல்வதைப் போல அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் எழுந்தருளி வர விரும்புகின்றார். என்னை காண்பீர்கள், என்னை காணும் பொழுது நான் என்ன செய்வேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன் தொழிலை ஆசீர்வதிப்பேன், உன் வீட்டை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய மனைவி கணவன் உனக்குண்டான எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதம் அதுதான் நிரந்தர ஆசீர்வாதம், உண்மையான ஆசீர்வாதம், அழியாத ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எந்த காலத்திலும் அது அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி போகாது. உலக ஆசீர்வாதம் சொந்தப்பம், சூழ்நிலைகள், இயற்கை அனர்த்தங்கள், பேரழிவுகள் வந்தால் உலக ஆசீர்வாதம் எல்லாம் ஒளிந்து போகும். கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் அவனுடைய தலைமுறைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே அது நிலைத்திருக்கும். அதுதான் தெய்வம் கொடுக்கின்ற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு நாம் பெற்றிருக்கின்றோம்? குடும்ப வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழுகின்றோமா? நம்முடைய பொருளாதார வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு வாழ்கின்றோமா? இந்த சமூகத்திலே நாம் செய்கின்ற எந்த துறைகளிலும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு வாழ்கின்றோமா? உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே உங்களுக்கு வேலை உயர்வு கிடைக்க வேண்டும் என்றால் கர்த்தர் ஆசீர்வதித்தால் அது உங்களுக்கு இலகுவாகவே கிடைக்க முடியும். ஆனால் நாம போராடி சிலர் லஞ்சம் கொடுத்து சிலர் ஆட்களை அங்கே மனுஷரை கவர வைத்து அவர்களை பிரியமாய் நடந்து ஏதோ ஒரு பதவியுரை பெறுகின்றார்கள். அதுவெல்லாம் அல்ல. அங்கே கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தால் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தெய்வந்தான் உயர்த்தினார். யோசேப்பை தேவன்தான் உயர்த்தினார். தாவீதை தேவன்தான் உயர்த்தினார். எந்த மனுஷனும் தாவீதை யாரையும் உயர்த்தவில்லை. வேதத்தில் இருக்கின்ற எந்த பாத்திரங்களும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டவர்கள். யோபுவை கர்த்தர் தான் ஆசீர்வதித்தார். அங்கே மற்ற எதுவுமே ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு யாக்கோப்பை கர்த்தரால் ஆசீர்வதித்தார். லாபான் ஆசீர்வதிக்கவில்லை. இதெல்லாம் வாழ்க்கையிலே எங்கே எப்படி கைகூடுகின்றது? ஆண்டவருடைய வார்த்தை, என் நாமத்தை நீ எங்கு பிரஸ்தாபப்படுத்துகின்றாயோ, உன்னுடைய வாலிப காலத்திலே என் நாமத்தை நீ உயர்த்தினால் வருவேன், உன்னிடத்திலே வருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், உனக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன். என்னை காணாதிருந்தால் உன்னுடைய வீடு பாழாக்கி விடப்படும். பாழாக்கப்பட்ட ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையிலே எங்கெங்கெல்லாம் இருக்கின்றது என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் ஆராய்ந்து வருகிற ஆண்டை நாங்கள் ஆசீர்வாதத்தின் ஆண்டாக எங்களுடைய வாழ்க்கையை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். யாவருக்கும் வருகிற ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வருடமாக இருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் எனக்கு மட்டுமல்ல, நமக்கு
நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும், நம்முடைய சமூகத்துக்கும், நம்முடைய சபை, நம்முடைய தொழில் புரிகின்ற எந்த சூழ்நிலைகள், எந்த ஸ்தலமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், எந்த ஸ்தலம் அது எதுவா இருந்தாலும் நீ என்னை எங்கு பிரஸ்தாபப்படுத்துகின்றாயோ அங்கு நான் வருவேன். அந்த இடம் எந்த ஸ்தலமா இருந்தாலும் வருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமேன். இந்த வாழ்வு கர்த்தர் நமக்கு கொடுத்து வாழ வைக்க விரும்புகின்றார். இதுதான் வாழ்க்கையிலே நிம்மதியுள்ள வாழ்வு, சமாதானம் நிறைந்த வாழ்வு, சந்தோஷம் நிறைந்த வாழ்வு, அமைதி நிறைந்த வாழ்வு. இதுக்கு எதிர்மாறானது தான் சஞ்சலங்களும் வேதனைகளும் வருத்தங்களும் கவலைகள், முறுமுறுப்புகள், கண்ணீர்கள், பிரச்சனைகள், அங்கே எல்லா தொல்லைகளும் நிறைந்த வாழ்வு ஆசீர்வாதம் இல்லாத வாழ்வு. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து நீங்கள் இலகுவாய் நம்மை வாழ வைக்க விரும்புகிறார். இந்த ஸ்டாண்ட் இருக்கின்றது, இந்த ஸ்டாண்டை நான் தூக்க வேண்டும் என்றால் எவ்வளவு கடினமான ஒரு காரியமாக இருக்க முடியும்? வாழ்க்கை நல்ல ஒரு தரத்துக்கு இல்லாவிட்டால் நம்முடைய குடும்பத்தை நல்ல ஒரு நிலைக்குள்ளே கொண்டு போவதற்கு நாம் பாடுபடுவது, நாம் பிரயாசப்படுவது, நாம் போராடுவது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதற்கு ஐயோ பெற்றோராக இருந்து கொண்டு நான் இந்த வயது வாழ்க்கையில் இந்த வயதிலிருந்தே நான் என்ன செய்ய முடியும், ஏது செய்ய முடியும் என்றெல்லாம் போராடுகின்ற வாழ்வெல்லாம் எதற்கொப்பானது தெரியுமா? இதை நான் தூக்க வேண்டும் என்று நினைப்பதை போன்று இது எவ்வளவு கடினமான காரியம். அவ்வாறு தான் நான் இதை தூக்கினாலும் எவ்வளவு தூரத்துக்கு என்னால் கொண்டு போக முடியும்? நிச்சயமாய் முடியாது. அது நமக்கு கடினம், அந்த வாழ்க்கை கடினம். ஆண்டவரை காணாத எந்த ஒரு வாழ்விலும் அந்த வாழ்வு நாம் நல்ல வாழ்வாக அமைக்க வேண்டும் என்று நினைத்தால் நடக்காது. ஆசீர்வாதம் எதற்கொப்பானது தெரியுமா? இதே ஸ்டாண்டை நான் இப்பொழுது இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் இதை நான் ஈஸியாக கொண்டு போக முடியும். ஏனென்றால் இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்திலே சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், இளைப்பாறுதல் இருக்கும், அங்கு வேதனை இருக்காது, வருத்தம் இருக்காது. இதுதான் கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம். மற்றபடி சும்மா நாம் ஆண்டவர் ஆசீர்வதியும் என்று சும்மா ஆண்டவரிடத்திலே ஜெபித்தால் அங்கு ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மனுஷர்களை வேதத்திலே பார்த்தால் எவ்வளவு பிரயாசப்பட்டார்கள், தேவனை தங்களுடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் உயர்த்தினார்கள். ஆபிரகாம் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆபிரகாமுக்கு அந்த சோதோமின் ராஜா ஆபிரகாம் சோதோமின் ஜனங்களை மீட்டுக்கொண்டு அந்த பொருட்களை எல்லாம் மீட்டுக்கொண்டு வரும் பொழுது சோதோமின் ராஜா வந்து ஆபிரகாமுக்கு சொல்லுகின்றார், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும், நீர் கொள்ளையை அங்கே திருப்பி கொண்டு வந்த பொருளை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும், என்னுடைய ஜனங்களை மட்டும் எனக்கு தாரும் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகின்றார், சோதோமின் ராஜாவால் நான் ஐஸ்வர்யவானேன் என்று ஒரு மனுஷன் கூட சொல்லக்கூடாது. ஆதியாமத்திலே வாசித்து பாருங்கள். அருமையான அப்படிப்பட்ட வாழ்வை தன் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். சோதோமின் ராஜாவால் ஆபிரகாம் ஐஸ்வர்யவானானான். பிற்காலத்திலே ஆபிரகாம் நல்லா இருக்கும் பொழுது யாராவது வந்து சோதோமின் ராஜாவுடைய அந்த கொள்ளை பொருளை உங்களுக்கு தந்ததினால் தானே நீங்கள் இவ்வளவு பணக்காரராய் வந்திருக்கிறீர்கள் என்று ஒரு மனுஷன் கூட சொல்லக்கூடாது என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லுகிறார், ஒரு சிரட்டையை கூட நான் இந்த சோதோமின் ராஜாவினிடத்திலிருந்து நான் வாங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கரங்களை வானத்துக்கு நேராக ஆபிரகாம் ஏறெடுக்கிறார். இதையெல்லாம் வாசித்து பாருங்கள். இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் அதையெல்லாம் நாங்கள் அருமையாய் இந்த சிறு பிராயத்திலே கற்றுக் கொடுக்கின்றோம். பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் கர்த்தரை நேராய் தன் கரங்களை ஏறெடுத்தார். அவ்வாறு ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உனக்கு இருக்கும் என்று அந்த மெல்கிசேதேக்கு அந்த ஆசாரியன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கின்றார். அதுதான் ஆசீர்வாதம். இந்த உலகத்திலே என்னாலே தான் நீங்கள் இவர் இப்படி நல்லா இருக்கின்றீர்கள், என்னாலே தான் உங்களுக்கு இந்த பதவி உயர்வு கிடைத்தது, என்னாலே தான் உங்களுக்கு இந்த வசதி கிடைத்தது என்று ஒரு மனுஷன் கூட சொல்லக்கூடாது. ஏனென்றால் அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆகையால் என்னுடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் நான் சொல்லுவேன். எந்த மனுஷனாலும் அது நடந்தது என்று சொல்ல முடியாது. அது கர்த்தரால் உண்டான காரியம், கர்த்தரால் அது நடக்க முடியும். ஆகையால் இதையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்காவிட்டால் வாழ்க்கை கடினம். வாழ்க்கையை கொண்டு நடத்துவது கடினம், பிள்ளைகளை வளர்ப்பது கடினம், குடும்பத்தை நடப்பது கடினம், தொழில் துறைகளை கொண்டு செல்வது கடினம்.
பொருளாதார வாழ்க்கையிலே முன்னேற்றம் காண்பது கடினம். பூமிக்குரிய தேவைகள் எல்லாம் நாம் அங்கே பாடுபட்டு பிரயாசப்பட்டு எப்படித்தான் உழைத்தாலும் பொத்தலான பையிலே போடுவதை போல எவ்வளவு உழைக்கிறோம், வீட்டுக்கு வருகிறோம், பார்த்தால் அந்த செலவு இந்த செலவு அது இதுன்னு சொல்லி கடைசியிலே கையிலே ஒன்றுமில்லை. ஆசீர்வாதம் இல்லாத வாழ்வு. ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த ஆசீர்வாதம் எப்போது வரும் என்றால் இந்த வீடு பாழாக இருக்கக்கூடாது. கர்த்தர் என்றென்றைக்கும் தங்க வேண்டும். என்றென்றைக்கும் அவரை நாம் வாழ்விலே உயர்த்த வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தி அப்படி மகிமைப்படுத்தி நீங்கள் வாழும் பொழுதுதான் என்னை காண்பீர்கள். அவ்வாறு என்னை பிரஸ்தாபப்படுத்துகின்ற எந்த ஸ்தலமாக இருந்தாலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வை வருகிற ஆண்டிலும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கட்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுதாக. இந்த ஆண்டின் கடைசி வாரத்திலே தேவன் வாக்குத்தத்தமான வார்த்தை போன்றான காரியங்களை தேவன் அங்கே பேசி இந்த வார்த்தைகளுக்காக தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாழ்க்கையிலே தேவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே ஒரு நிரப்பப்பட்ட ஒரு வாழ்வு இந்த பூமியிலே வாழ வேண்டும்ங்கிறான அந்த ஜீவியத்தை தான் தேவன் இந்த காலவெளியிலே அங்கே கற்றுக் கொடுத்தார். பூமியிலே நடப்பிக்கக்கூடியான சுயமாய் நடப்பிக்கக்கூடியான சுய சிந்தையில் நடப்பிக்கக்கூடியான இல்லை மாமிசத்தின் கிரியையினால் நடப்பிக்கக்கூடியான எந்த காரியங்களாக இருந்தாலும் அது எல்லாமே அது இங்கே பாழாக்க விடப்பட்டான ஒரு பாலடைந்த வீட்டுக்கு ஒப்பான ஒரு ஜீவியத்துக்குடைய வாழ்க்கையைத்தான் அங்கே அது இருக்கும் என்றான காரியத்தை போன்று நாட்களில் தேவனுடைய சமூகத்திலே வாழக்கூடியான அந்த ஜீவியத்துடைய வாழ்க்கை மெய்யாய் அங்கே அவருடைய வீடாய் அங்கே அவர் தங்கக்கூடிய வீடாக இருக்கக்கூடியான ஜீவியத்திலே இங்கே சொல்லப்பட்டவர்கள் அது மண்ணால் அந்த எந்த காரியம் காளையாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அங்கே பலி செலுத்தும்படியான அந்த ஜீவியத்துக்கு ஒப்பான வாழ்க்கையை போன்று கர்த்தருடைய சமூகத்திலே வாழக்கூடியான என்னுடைய ஜீவ வாழ்க்கையிலே அப்பேற்படான அந்த ஒப்புக் கொடுத்துக்கூடிய வாழ்க்கை அது தேவனுடைய சமூகம் மாத்திரம் தேவனுக்கு மாத்திரம்தான் மகிமை உண்டாக முடியாத அந்த காரியங்கள் அது முடிய வேண்டும்ங்கிறான காரியங்கள் எல்லா காரியங்களிலும் அப்பேற்பட்டான ஜீவியத்துடைய வாழ்க்கை வாழணுங்கிறான அந்த வைராக்கியம் கர்த்தருடைய சமூகத்திலே அப்பேற்பட்டான ஒரு ஆவியோடு தேவனுடைய சமூகத்திலே உள்ளத்திலே தேவன் மாத்திரம் அங்கே மகிமைப்பட வேண்டும்ங்கிறான தேவன் மாத்திரம் என்னிடத்தில் தங்கியிருக்க வேண்டும்ங்கிறான காரியங்கள் வேறு எந்த காரியங்களும் இங்கே உள்பிரவேசிக்க கூடாது, எதுவுமே அது பாழாக்கி விடக்கூடாதுங்கிறான அந்த மேன்மையான அந்த ஜீவியத்தினுடைய வாழ்க்கை தேவனுடைய சமூகத்திலே நாட்களில் கொடுத்த வார்த்தை இன்னும் அதிகமாய் உற்சாகப்படுத்திய அந்த கடைசி நாட்களிலும் கர்த்தருடைய சமூகத்திலே தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டான அந்த வார்த்தையை போன்று அங்கே நான் உங்களை கோழி தன் குஞ்சுகளை அங்கே கூட்டிக் கொண்டு சேர்க்க வேண்டுமா நான் அங்கே செட்டைகளாக இங்கே கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் சித்தம் கொண்டிருக்கின்றான அந்த காரியத்தை மாத்திரம்தான் தேவனுடைய சமூகத்திலே அப்பேற்பட்டான அந்த சிறைகளாய் நானும் அங்கே குஞ்சாய் நான் அங்கே அவருடைய பாதுகாப்புக்குள்ளே அங்கே அணைக்கப்பட்டவனாய் வாழவும் கர்த்தருடைய சமூகத்திலே தேவன் தாமே பரிசுத்தாவியானவரே அவரை மகிமைப்படுத்தக்கூடிய இந்த ஸ்தானத்தில் நான் வந்து ஆசீர்வதிப்பதனான அந்த வாக்குத்தத்தம் இந்த பூமியிலே இந்த ஆண்டில் கடைசி நாட்கள் தொடக்கக்கூடியான காலங்களிலும் கர்த்தராமே அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து என்னை நடத்துவான்னு சொல்லி விசுவாசத்தா இருக்க சொல்லணும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலும் தேவன் என்னை நான் சோதித்து பார்க்கும்படிக்கு நிதானித்து அறியும்படிக்கு என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி வாழும்படிக்கு தேவன் காலை வேளையிலே பேசியான இவனுள்ள வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவன் என்னோடு இருக்கிறதான அந்த வாழ்க்கை இன்றைக்கு எப்பேற்பட்டான நிலையில் இருக்கிறது என்றான காரியங்களை குறித்து காலை வேளையிலே நானே நியாயந்தித்து பார்க்கும்படிக்கு தேவன் பேசினான வார்த்தைக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு அவரை பிரஸ்தாபப்படுத்தி வாழுகிறான அந்த வாழ்க்கையிலே எந்தளவுக்கு அங்கே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக நிற்கிறேன். எப்பொழுதுமே எப்பேற்பட்டான அந்த சூழ்நிலையில் மத்தியிலும் எந்த இடங்களிலும் தேவனை என்னோடு வைத்துக்கொண்டு வாழுகிறான ஒரு மனுஷனாய் நான் நிற்கிறேன். அவருடைய ஆசீர்வாதங்களை அங்கே எந்தளவாய் பெற்றுக்கொண்டு வாழுகிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேன். அப்படி ஆசீர்வாதங்களிலே எந்தளவுக்கு அங்கே நான் ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனாக நிற்கிறேன் என்றால் அந்த காரியங்களை இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே நான் என்னை நிதானித்து பார்க்கும்படிக்கு தேவன் பேசின தயவுக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இந்த எப்பேற்பட்டான அந்த வாழ்க்கையிலே இந்த ஆசீர்வாதம் நிறைந்தான அந்த வாழ்க்கையிலே என்னுடைய ஜீவிய காலத்திலெல்லாம் இன்றைக்கு அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படியாய்
அவரை எப்பொழுதுமே என்னோடு வைத்துக்கொண்டு வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே தான் அந்த ஆசீர்வாதம் என்னிடத்திலே அது இருந்துவிட முடியும். அப்பேற்பட்டான அந்த வாழ்க்கையிலே தான் நான் கையிட்டு செய்கிறான இந்த காரியங்களாக இருந்தாலும் அந்த காரியங்கள் அங்கே ஆசீர்வாதமாக இருந்துவிட முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்தாயானவர் காலை வேளையிலே பேசினார். தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நான் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்கள் மத்தியிலும் அதிலே தேவனை நான் மகிமைப்படுத்துகிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேனா என்றான அந்த காரியங்களை என்னுடைய ஜீவியத்திலே வருகிற நாட்களிலே வருகிற ஆண்டுகளிலும் அதை நான் சீர்தூக்கி பார்த்தவனாய் ஒவ்வொரு காரியங்கள் மத்தியிலும் அங்கே தேவனை மகிமைப்படுத்துகிறான் அந்த வாழ்க்கையை என்னுடைய ஜீவியமாய் கொண்டு அவரை எப்பொழுதுமே என்னோடு இருக்கிறார் என்றான் அந்த நம்பிக்கை விசுவாசம் கொண்டவனாய் ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு எப்பொழுதுமே ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷனாய் தேவன் என்னோடு இருக்கிறான அந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நான் சுதந்திரித்து கொண்டு வாழும்படிக்கு பரிசுத்தாவியானவர் வருகிற ஆண்டிலும் என்னையே நடத்துவாண்டு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு அவர் என்னோடு இருக்கும்போது மாத்திரம்தான் அந்த வாழ்க்கையிலே சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி இருந்துவிட முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்தாயான காலை வேளையிலே காண்பித்தார். தேவன் காலை வேளையிலே பேசின அந்த கதையை போன்றான அந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு தேவனுக்கென்று நான் கொடுக்கக்கூடியான அந்த இடங்கள் என்னுடைய ஜீவியத்திலே என்னுடைய இருதயத்திலே என்னுடைய சிந்தையிலே என்னுடைய செயற்பாடுகளிலே அதிலே நான் எந்த அளவுக்கு தேவனுக்கென்று கொடுக்கக்கூடியான முதலிடம் அங்கே இருக்கிறதோ அப்பேற்பட்டான அந்த சூழ்நிலையே தான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சிந்தைகள் என்னுடைய தீர்மானங்கள் என்னுடைய செய்கைகள் எல்லாம் அது தேவனுக்கு உகந்தான ஒரு காரியமாய் தேவன் என்னை ஆசீர்வதிக்கத்தக்கதுக்கு ஏதுவான காரியங்களாய் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய கிரியையிலே தேவனை மகிமைப்படுத்தக்கூடியான காரியங்களாக இருந்துவிட முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்தாவியானவர் இந்த கதையின் மூலமாய் தேவன் காண்பித்தார். தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் தந்தான இந்த ஆசீர்வாதம் நிறைந்தான இந்த வார்த்தையை என்னுடைய ஜீவியத்திலே என்னுடைய வருகிற ஆண்டிலும் வருகிற நாட்களிலும் என்னுடைய ஜீவிய காலம் முழுவதும் அந்த ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையிலே சுதந்திரித்துக் கொள்ளும் வண்ணமாய் அவரை எப்பொழுதுமே என்னோடு வைத்துக்கொண்டு வாழும்படியாய் எந்தெந்த ஸ்தலத்திலெல்லாம் அவரை பிரஸ்தாபப்படுத்தி வாழ வேண்டுமோ எப்பேற்பட்டான சூழ்நிலையெல்லாம் அவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டுமோ அப்பேற்பட்டான அந்த வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தி எப்பொழுதுமே அவர் தங்குறான வீடாய் என்னுடைய ஒவ்வொரு இடங்களையும் என்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் மாற்றிக்கொண்டு வாழ பரிசுத்தாவியானவர் நாட்களை என்னை நடத்துவாண்டு விசுவாசிக்கிறேன். நான் தேவனை அதிகமாக சோதரிக்கின்றேன். இந்த வருடத்திலும் கடைசி ஆண்டிலும் கடைசி வாரத்திலும் தேவன் தந்தான ஒரு வார்த்தைகளெல்லாம் இந்த சபையிலே பேசுகின்றான ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையும் சத்தியமும் அவருடைய ஜீவனும் உள்ள வார்த்தைகள். இதை கேட்டு மனந்திரும்புகின்றவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகின்றான். இதை கேட்டு அசதியாக இருப்பவன் பாழாக்கப்பட்ட வீடாக இருக்கின்றான் என்பதைத்தான் தேவன் இந்த காலவேளையிலே பேசினான ஒரு நிலைகள். தேவன் சபையிலே பேசுகின்றான ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையும் சத்தியமானது. அதை விசுவாசிக்கின்றவன் அந்த வார்த்தையை ருசி பார்த்து வாழ்கின்றான். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை. தேவன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பேசுகின்றான ஒவ்வொரு வார்த்தையெல்லாம் அது தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் தேவன் பேசுகின்றான வார்த்தை. அதை கேட்டு மனந்திரும்பக்கூடியான அந்த வாழ்க்கையிலே நான் ஆசீர்வதிக்கப்படுகின்றேனா அல்லது அது அசதியாக இருக்கின்றான வாழ்க்கையிலே ஒரு பாழாக்கப்பட்ட வீடாக இருக்கின்றதா என்பதைத்தான் தேவன் இந்த காலவேளையில் கேட்டான் நிலைகள்லாம். தேவன் இயேசு கிறிஸ்து பிசாசனால் சோதிக்கப்படுவதற்கு முன்பாக பிசாசு மலை மேல் கூட்டி சென்று ஒரு சொற்ப நிமிடத்தில் அனைத்து ஐஸ்வர்யத்தையும் தேவனுக்கு அந்த பிசாசினுடைய உலகத்தினுடைய மகிமையையும் காட்டினால் அந்த நிலையை போன்றுதான் அந்த ஒரு சொற்ப நிமிடத்தில் அனைத்தையும் காட்டினது போன்றுதான் அந்த தேவன் மோசேக்கு அந்த ஒரு சொற்ப நிமிடத்தில் அவருடைய அந்த மகிமையை காட்டினான் நிலைகள். அந்த சொற்ப நிமிடத்தில் தேவன் மோசேக்கு காட்டினான் அந்த நான் நினைவு கொள்ள எண்ணுவதெல்லாம் அவருடைய அந்த இரக்கம் அவருடைய வாழ்நாளில் தேவன் அவருக்கு செய்தான ஒரு காரியங்கள் தயவு அவருக்கு காட்டினான அன்பு அவருக்கு காட்டினான ஒரு உயர்வுகள் அவரை மகிமைப்படுத்தத்தக்கான மோசைக்கு வருகின்றான ஆபத்துகளிலிருந்து மோசையை காப்பாற்றின நிலைகள் அனைத்தையும் ஒரு சொற்ப நிமிடத்தில் மோசைக்கு காட்டிப்பான் என்பதைத்தான் நானும் உணர்வடையத்தக்க தேவன் இந்த காலவேளையில் பேசினார். எனக்கும் தேவன் ஒரு சொற்ப நிமிடத்தில் அதை காட்டுவானாக இருந்தால் நான் தேவனுக்கு எம்மாத்திரமான ஒரு மனுஷனாக நிற்பேன் என்பதைத்தான் தேவன் எனக்கும் உணர்த்தித்தான் நிலைகள். தேவனுடைய மகிமையை கடந்து செல்லும் பொழுது தேவன் அனைத்தையும் ஒரு சொற்ப நிமிடத்தில் மோசைக்கு காட்டியிருப்பார். என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் எனக்கு நான் அறியாமலே எனக்கு செய்தான ஒவ்வொரு நிலைகளெல்லாம் இந்த வருடத்திலும் இந்த கடைசி ஆண்டிலும் நான் தேவன் எனக்கு காட்டுவீரானா இருந்தால் நான் எங்கே நிற்கக்கூடியான ஒரு மனுஷனாக நிற்பேன். ஆனால் தேவனை இழந்து வாழ்கின்ற வாழ்க்கையிலே ஒரு பாழாக்கப்பட்ட வீடில் தேவன் அது வாசம் செய்ய முடியாது. என்னுடைய வாழ்க்கை எவ்வாறாக காணப்படுது என்பதைத்தான் தேவன் இந்த காலவேளை என்னிடத்தில் கேட்ட நிலைகள். தேவனுடைய சொற்ப நிறுவனத்தில் என்னுடைய வாழ்க்கையை தேவன் செய்தான ஒவ்வொரு காரியங்களையும் எனக்கு காட்டுவாராக இருந்தால் நான்
தேவனுக்கு ஏன் இந்த வாழ்க்கையை கொடுத்தேன் என்று சொல்லித்தான் நான் நினைத்திருக்க முடியும். நானும் மனம் திரும்பி வாஞ்சிக்கின்ற என்னுடைய வாழ்க்கையானது ஒரு அத்திமரம் இந்த என்னிடத்தில் இருக்கின்றான ஒரு காரியமெல்லாம் அது என்னை தேவன் பிரித்தெடுத்தான அந்த தேவன், நான் தேவனுக்கு எவ்வாறான ஒரு வாழ்க்கையை கொடுக்கின்றேன், ஒரு பாழாக்கத்தக்கான அந்த வாழ்க்கையை கொடுக்கின்றேனா, இல்லை தேவனால் ஆசீர்வதிக்கத்தக்கான அந்த வாழ்க்கையை கொடுக்கின்றேனா என்பதை தான் தேவன் கேட்டார். நானும் ஒரு குற்றமுள்ளவனாய் தான் நிற்கின்றேன் என்பதை தான் நானும் இந்த காலவேளையிலே உணர்வுடையத்தக்காய் தேவன் பேசினான். என்னுடைய வாழ்க்கையானது வருவான அந்த ஆண்டிலும் அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறத்தக்கான அந்த வாழ்விலே தேவன் எனக்கும் அவருடைய பலத்தை தந்து நடத்துவார்னு அறிக்கை செய்கிறேன். கர்த்தருடைய வசனம் எப்படிதா ஆண்டவர் காலை வேளையிலே பேசிய வார்த்தை அதிகமாக இங்கே என்னையும் உற்சாகப்படுத்தியது. இன்றைக்கு இந்த வசனத்தை இங்கே ஒரு தடவையிலே இங்கே வாசித்து முடித்து விட்டோம். ஆனால் இந்த வசனத்தை இங்கே அடிக்கடி இங்கே வாசித்து பாருங்கள். அங்கே அநேக வெளிப்பாடுகளை இங்கே தேவன் இதில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு காலை வேளையிலே இந்த வசனம் வந்ததுமே நான் அநேகந்தரம் இதை வாசித்து விட்டேன். அங்கே அநேக வெளிப்பாடுகளை தேவன் தந்தார். தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் அங்கே கொலை செய்யப்படுவதும், அங்கே தேவனால் அனுப்பப்பட்டவர்களுக்கு கல்லறிவதும், இது எப்பேற்பட்ட ஒரு மிகவும் இங்கே கொடுமையான ஒரு தண்டனைக்குரிய காரியம். ஆனாலும் தேவன் அங்கே உங்களை கூட்டி சேர்த்து கோழிகளின் அங்கே சிறைக்குள்ளே கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேனுங்க சொல்லக்கூடிய அந்த காரியம் அங்கே அவர் எவ்வளவுத்துக்கு அங்கே கடைசி வரைக்கும் அங்கே இறங்கி போய் என்னை அங்கே அழைக்கிறதான அந்த காரியம். இன்றைக்கு மனதாக இருந்தேனுங்கிறதான காரியமெல்லாம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த அன்பை அங்கே அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அது அந்த மனிதனிலே அன்பாக இருக்கக்கூடியவன் அது எதுவென்றாலும் அவனுக்காக அதை இழக்க துணிந்திருப்பான்ங்கிறதான காரியம் மட்டுமே அங்கே வெளிப்படையாக தெரிகிறது. தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்களிலே இப்பேற்பட்ட ஒரு ஜீவியத்தில் இருந்த என்னை தேவன் கூட்டி சேர்க்க மனதாக இருந்தார். ஆனால் நானும் அதை அசட்டை செய்தவனாய் அங்கே அலட்சியப்படுத்தியவனாய் நின்று அநேக இழப்புகளை நான் சந்தித்தேன். இன்றைக்கு நான் சபை முன்பாக அறிக்கை செய்கிறேன். என்னுடைய ஜீவியத்திலே தேவனை நான் அசட்டை செய்ததால் வந்த இழப்புகள் அங்கே ஏராளம். இன்றைக்கு தேவன் கூட்டி சேர்க்க மனதாக இருக்கக்கூடிய இந்த வேளையிலே நானும் அங்கே மனம் திரும்பி வாஞ்சிக்கிறேன். தேவன் தாமே என்னை தன்னுடைய சமூகத்திலே நிலைநிறுத்தி வரும் நாட்களிலே வரும் வருடங்களிலே அங்கே நிச்சயமாய் அவரோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை தருவான்னு நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கை காத்துக்கொள்ள தேவன் தாமே தேசாரா. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். தேவன் நாட்களிலே நான் உணர்வுடையும்படியாய் சபையில் அங்கே பேசின வார்த்தை இடத்தில் இன்றைக்கு குறைவுகளை நிறைவாக்கும்படியாக தேவன் பேசினார். இன்றைக்கு இயேசு சொன்னது போல இங்கே தேவனை மையப்படுத்தும் அந்த நாட்களிலே அந்த காலம் வரும் வரையிலும் நான் இங்கே என்னை காண மாட்டீர்கள் என்று அந்த சொன்ன அந்த வார்த்தை என்னிடத்திலே உள்ள குறைவுகளை நாட்களிலே நான் நிதானிக்கும்படியாய் தேவன் இங்கே பேசினார். நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் காணக்கூடாதபடி இன்றைக்கு நானும் என் வீடும் இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை காண முடியாத ஒரு மனுஷர்களாக நிற்கிற நிலையை தேவன் காண்பித்தார். எப்படி அவருடைய ஆசீர்வாதத்தை இங்கே காண முடியும்? முதலாவது இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை முதலிடம் கொடுக்குறான் அந்த ஒரு வாழ்க்கை. என்னுடைய சுயத்தை நம்பி என்னுடைய பலத்தை நம்பி நான் எவ்வளோ பாடுபட்டும் கஷ்டப்பட்டும் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் அங்கே ஒன்றுமில்லை. இங்கே நான் எதையும் சேர்த்து வைக்கவோ எதையும் நான் இங்கே ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ளவோ முடியாது. ஆபிரகாமை போல இன்றைக்கு தேவன் கொடுத்தால் தவிர அது மற்றவர்களிடத்திலிருந்து எதையும் பெறக்கூடாதுங்கிறான் அந்த சிந்தனையும் எண்ணமும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திலே அது மேலாக இங்கே இருந்தது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்வுபடியான காரியங்களை தேவன் அதிகமாக தேவ சமூகத்தில் பேசினார். இந்த வருடத்தின் இந்த கடைசி வாரத்திலும் நான் எப்படி எங்கள் உணர்வடைந்து வாழ வேண்டும்ங்கிறதான உண்மையுள்ள ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை நாட்களை தேவன் பேசினார். இதோட நாமும் மையப்படுவதாக அப்பேற்பட்ட ஒரு ஆவியிலே வர நாட்கள் வாழ்வதற்கு இதுவாக தேவனோட அறிக்கை செய்யணும். இங்கே வருடத்தின் கடைசி இந்த ஞாயிறிலே ஆவியானவர் இன்னும் என் மீது அவர் தயவாய் இருப்பதை குறித்து சபையிலே ஆவியானவர் பேசினார். அங்கே என்னோட தடவை அவர் எனக்கு இரக்கம் காட்டுவதற்கு அவர் தயவுள்ளவராக இருக்கிறார். அங்கே கோழி தன் குஞ்சுகளை கூட்டு சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் கொள்ளையிலும் அங்கே தீர்க்கதரிசிகளை கொலை செய்த அந்த ஜனங்களுக்கு
அவரவர்களை தூக்கி எறிந்து விடாதபடிக்கு மறுபடியும் அவர் இரக்கம் காட்டினது போல நான் இந்த பூமியிலே எத்தனையோ நாட்கள் அவரை நான் மீறி அவருடைய செயல்களை செல்லாதபடிக்கு அவருக்கு நிந்தைகளையும் அவமானத்தையும் கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் என்னை அவை தூக்கி எறிந்து விடாதபடிக்கு அவர் மறுபடியும் எனக்கு இரக்கம் காட்ட அவர் சித்தமாக இருக்கிறாரே. அவருடைய அன்பு பெரியது. அதற்கு நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். நான் வருகிற நாட்களிலும் ஒரு காலமும் என்னுடைய அந்த நேசரை நான் துக்கப்படுத்தாதபடிக்கு அவருக்கு உண்மையும் உத்தமமாய் நான் உழைப்பேன் என்று சபையில் அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவனுக்கு உதவி. உங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த வருடத்தின் கடைசி வாரத்திலும் நம்முடைய சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்து கோழிதன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாக இந்த வருடம் முழுவதுமாய் நம்முடைய ஆராதனையிலே எங்களை கூட்டி சேர்த்து ஆண்டவரே மோடு சேர்த்து கொள்ள நீர் மனதாயிருந்த ஒவ்வொரு உம்முடைய சமூகத்துக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை கூட்டி சேர்க்கத்தக்கதாகவும் உம்முடைய மன்னிப்பினால் எங்களை கூட்டி சேர்க்கவும் உடைய இரக்கத்தினால் கூட்டி சேர்க்கவும் நாள்தோறும் மனதாயிருந்து எங்களை கூட்டி சேர்த்த தெய்வம் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய அன்பு எத்தனை பெரியது ஆண்டவரே. இதோ போதும் நீர் எங்கள் மத்தியிலே வாழும்படிக்கு, எங்கள் குடும்பங்களோடு வாழும்படிக்கு, எங்களுக்குண்டான எல்லாவற்றோடும் வாழும்படிக்கு, எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலும் உம்மை நாங்கள் காணும்படிக்கு எப்போதும் உம்மை கண்டு ஆண்டவரே உங்களுடைய வாழ்வு ஒருபோதும் பாழடையாத செழிப்பான வாழ்வாக உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட எங்கள் முழு ஜீவியத்திலும் கர்த்தர் நீர் கிருபையாயிருந்து எங்களை வழிநடத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்தருளும். நம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்வில் எல்லா ஸ்தலத்திலும் நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தட்டும், எல்லா வாழ்க்கையிலும் பிரஸ்தாபப்படுத்தட்டும். உம்மை மட்டும் வாழ்க்கையிலே உயர்த்தி வைத்திருக்கட்டும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதம் ஒன்றே எங்கள் வாழ்விலே நிரந்தரமாய் எங்களை வழிநடத்தட்டும். வரப்போகின்ற ஆண்டிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வை சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாக பலான ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி உமக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் நல்ல ஆண்டவரே ஒழுங்கமைக்கப்பட்ட வாழ்விலே நாங்கள் வளர உதவி செய்தருளும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே.